நம்ம கேமிங் ஒரு சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் சேனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸை கமெண்ட் மறக்காமல் பண்ணிடுங்க. வாங்க கேமுக்குள்ளே போயிடலாம். சட்டப்பட்டு இருந்த ஓடிங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வாய்ஸ் ரிவீலிங் கேமு வீடியோவும். அதனால் இந்த மாதிரி நிறைய அப்கமிங் வீடியோஸ் கண்டிப்பாக வரும். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான ஆலில் போட்டுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இது ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு கேம். எனக்கு நல்லா பிடிச்சது இது. ஆனால் நான் இது ஸ்டார்டிங் வந்து விளாடாத காலம்லாம் சும்மா ஒரு இது. ஆனால் ஸ்டோர் லெவல் பண்ணுறது பாருங்கள், சீரை பாருங்கள். இதுதான் நம்ம கடை. இவன் தான் நம்மளுக்கு எப்படி இது வேலைக்காரன். கடையில் ஒரு சாதனமும் இல்லை. கடையை திறந்துடும். இன்னைக்கு வர வருமானத்தில் தான் கடையை ஓட்டணும். ஐயோ எடி ஓப்பனில் தான் இருந்தா அவங்க உள்ளாங்க ப்ளீஸ் 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 தெரியாமல் கூட்டிடு. உள்ளே போங்க. சரி விடுங்க. இதுதான் வேலைக்காரன். என்னடா பாம்புறீங்க? சம்பளம் ஒரு நாளைக்கு $80, $80. இப்போ நம்மள்ட்ட இருக்குது $303. இந்த கேம் எப்படின்னா, அது இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு நீங்கள் ஏற்றி பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். சைடில் டைம் ஓடுதுடா. இதே மாதிரி நைட்டு 9 மணி ஆனோடனே இந்த அக்கா சாரிக்கா இதே மாதிரி இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். அக்கா வந்துட்டாங்க. இந்த டைம் 9 ஆன பிறகு கடையை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோ வாங்க. கொஞ்சம் சுற்றுவோம். சைக்கிள் இருக்கோ அப்பாடா, சைக்கிளோட நினச்சேன். சைக்கிள் சும்மா இருக்கு ஷோய்க்கு. என்ன சைக்கிள் சீட்டு பார்க்க ராக்கெட்டு போகுது. ஓ சந்திராயன் 8 சரி. என்ன அக்கா திரும்ப வராங்க? அக்கா உங்கள் ட்வின்ஸா? அக்கா உங்கள் ட்வின் சிஸ்டர்? அட்டை பிறவைகள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர போகுது. ஸ்பீக்கர்னு ஒன்று வாங்கி வச்சுருங்க, எதுக்குன்னு தெரியல. ஒரு சவுண்டும் கேட்கல. உங்களை எதாவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி சவுண்ட் ஏதாவது வருவா இல்லை சும்மா ஒரு ஷோய்க்கு தானே. இந்த கேம் தெரிஞ்சவங்க என்ன, தெரியாதவங்களே தெரியல. இது வேணால் கேம் சூப்பராக இல்லை. எங்கே கைஸ் நம்ம எல்லாத்தையும் ஆர்டர் போடுறோம். நம்ம கடையில் சாதனமே இல்லை. இந்த வாட்டர் பாட்டில் போட்டோமா? இல்லை போடலை. எல்லாம் வாங்கக்குள்ள நம்மகிட்ட பைசா அதிகமாக தெரியுது. டீ பிளாக்கு நிறைய இருக்கு, அதனால அது வாங்க வேண்டாங்க. ஓகே, ஆலிவ் ஆயில், ஸ்பெகட்டி, பாஸ்மதி ரைஸ். ஐயோ பைசா தேவையில்லை கைஸ். இல்லைங்க, கடையில் வேறு கஸ்டமர்ஸ் கொஞ்சம் கூட பைசா கொடுக்குறது. 402 ப்ளஸ்ஸு மொத்தமாக இப்போ 410 தான் கைஸ். $410 ஆகுது. எல்லாத்தையும் ஓரடி அப்படி பர்ச்சேஸ் கொடுத்துடலாம். இன்னும் $2 தான் கைஸ். என்னோட செய்ய இந்த கடை இவங்க செய்ய மாட்டேன். பர்ச்சேஸ் கொடுத்துடலாம் கைஸ். பார்ப்போம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் ஷார்ட்ஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். அடுத்த ஒரு ஐடியா வந்து ஃபுல் வீடியோ விட்டு வாய்ஸ் ரிவீலிங் பண்ணி போடலான்னு. உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ஸ் ரிவீலிங் பிடிச்சிட்டீங்க வேண்டாம், நான் ஷார்ட்ஸே போடுவேன். அதுக்கு நினைச்சிடாதீங்க ஷார்ட்ஸு போட மாட்டேன்னு. ஒன்று ஷார்ட்ஸும் போடுவேன் ப்ளஸ் இதையும் போடுவேன். இன்னொரு விஷயம், ஏதோ ஒரு நிறைய ஷார்ட்ஸ் போட்டு ஒரு வாரம் கழிச்சு ஷார்ட்ஸ் போடாததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. அது கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால போட முடியலை. இனி தொடர்ந்து ஷார்ட்ஸ் வரும் டெய்லி. 1.5 நாள் போடலைங்கி ப்ரோ போடுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ அந்த இதுலேயே அது எனக்கு ஒரு உணர்ச்சி வந்து நான் ஃபாஸ்ட்டாக அதுக்கு ரிப்ளை பண்ணி உங்களுக்காக நிறைய வீடியோஸ் போடுவேன். அக்கா அதே எடுங்க. அப்பாடா, அக்கா கரெக்டாக இருந்துச்சு திருப்பிட்டாங்க. கைஸ் நான் அவ்வளோ ஃபேமஸான யூடியூபர் ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி இப்போ மாதிரி அந்த இன்ஸ்பிரேஷன் யாரில் இருந்தால் நிறைய பேர் உண்டு.
அவங்களெல்லாம் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க தான் அவங்க வீடியோஸை பார்த்து தான் எனக்கு இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் வந்து. அது யாரெல்லாம்னா லவ்லி பாஸ், அடுத்து விடிஜி, அடுத்து நிறைய பேர் உண்டு, அடுத்து ஜிடி தமிழன், ஃபேஸ் ரிவீல். முதல்ல ஃபேஸ் ரிவீல் வேண்டாமான்னு நினச்சேன், அடுத்து வேண்டாம்னு நினச்சேன். இதே மாதிரி நிறைய பேர் ஹெச்ஜி ஃப்ரீ ஃபயர், நரி கூட்டம் ரெண்டும் ஒன்று தான். அதே மாதிரி லவ்லி பாஸ்க்கு லவ்லி கேமிங், அந்த ரெண்டு இதெல்லாம் எனக்கு பிடிச்ச யூடியூபர், மை இன்ஸ்பிரேஷன்ஸ். உங்களெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து. மற்ற மாதிரி ஷார்ட்ஸு போடக்க இல்லை, நான் சொந்தமாக யோசிச்சது. சரி கைஸ், இப்போ நம்ம அதை போட்டு கொலை பண்ண நம்ம கேம் இதில் எடுப்போம். எவ்வளோ பெட்டி இதை நான் கொண்டு பக்கம் ஆளை வச்சோன்னு பார்த்தா ஸ்டோர் லெவல் 20 போடணும். நம்ம இப்போ தான் பண்ணுறோண்டே ஆனோம். ஐயோ ஐயோ ஐயோ. அடுத்ததான் என்ன வீடியோ போடலாங்க நான் யோசிச்சு வச்சிருக்கேன். அந்த கேம் போட்டால் ஈஸியாக இருக்குமான்னு தெரியல, எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நான் கடையை திறந்து வச்சிருக்கேன், எல்லாம் சாந்தி வச்சக்கம். ஐயோ சரி விடுங்க, என் கூட்டாங்க கைஸ். கடைக்கு நம்மளும் பேர் வச்சிடேன் கைஸ். அப்ஜெக்டிவ் பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லுது, பெயிண்ட் பண்ண முடியல கைஸ். யாருக்கு அது தெரிஞ்சுன்னு ஒரிஜினல் டாலர் கேட்கியாங்க, நம்ம அக்கௌண்ட்லேருந்து போடுவோம் இல்லை, அது மாதிரி. இது பாருங்க கைஸ், யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, இங்கே இல்லை, இங்கே என்ன இருக்கு கைஸ். இப்படி காட்டுது கைஸ். என்ன செய்யுது கைஸ், சொல்லுங்க கமெண்டில். யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். இப்படியே காட்டிட்டு ஏன்னு சொல்லுங்க கைஸ் ப்ளீஸ். எனக்கே அவ்வளோ தெரியாது, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரியும்னு தெரியாது. லைட்டாக போடுவோம், லைட்டு போட்டு தான் இருக்கா. சரி, ஒரு சாதனம் வாய்ப்போம். ஐயோ, ஒரு நாள் ஃபுல்லாக இது சாதனம் வச்சதுலேயே போச்சு. நான் எப்படி என் பண்ணலான்னு இருக்கேன்னா கைஸ், ஒரு 2 days விளையாடிட்டு. எனக்கு இங்கே 2 daysனால் யூடியூப்பில் எப்படி அப்லோட் பண்ணுவேன் கைஸ்? கேமில் 2 days. நான் சின்ன இன்ஸ்பிரேஷனில் உங்களுக்கு யார் நல்லா பிடிச்சதோ அது மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஷார்ட்ஸு உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸை போடலாம். அதுக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கேம் பேர் மட்டும் கமெண்ட் பண்ணால் போதும். ஆனால் ஒரு அண்டர் 300 MB அந்த அளவு சொல்லுங்கள். ஃபோனு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வெறும் 3GB ரேம் ஃபோனு தான். அதுவும் ஸ்டோரேஜ் ஒன்று 32GB தான். அதனால தான் ஒரு 500 அண்டர் ஒரு 500 MB. ஃபோன் ஸ்டோரேஜே 90% ஆகியாச்சு 100க்கு. அதனால் ப்ளீஸ் கொஞ்சம் 500 அண்டர் 500 MBயில் சொல்லுங்கள். எப்போ நைட்டு 9 மணி ஆகுதா? கடையை சட்டை போட்டுன்னு பூட்டிடுவோம் மாட்டேன். கைஸ், கடைக்கு பேர் நம்ம வைக்கலன்னு நினைட்டா. நான் லூலு மாதிரி வச்சேன். நம்ம கடை நீ அப்படி தான் ஆக்கணும், லூலு மாதிரி ஆக்கணும். ஆனால் கேமில் இந்த கேமில் மேலே மாடிக்கு அப்படி வருமானு தெரியல. ஏன் அவ்வளோ இந்த கேம் பற்றி தெரியாது. நீங்கள் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேல் மாடி அப்படியெல்லாம் வருமானம். யாராவது ஸ்டோர் லெவல் 50 இந்த வீடியோ பார்க்குறவங்க 20, 30, 70 எத்தனை ஏதோ வரும். மேல் மாடி அப்படியெல்லாம் வருமானு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல். கைஸ், ஸ்டோர் லெவல் 13 போயாச்சு. கண்ணு முன்னாடியிலேயே போயாச்சு. யூடியூப்பில் வீடியோ போட்டால் அதிர்ஷ்டம் தன்னாலே வருவோன்னு செல்ல மாட்டாங்க. நடக்கும்னு நினச்சேன், நடந்துடுச்சு. இந்த குப்பை தொட்டி இருக்கனால போடலாம் கைஸ். நான் இது உங்கள் குப்பை தொட்டியில் போட முடியாது ஒன்று. சரி, ஒரு இதான இது பண்ணி இதை குப்பை மாதிரி கொண்டு போடியாங்க. இப்போ பார்க்க முடியும் இல்லைங்க கைஸ், இதில் எழுதலை. அது உங்களுக்கு நான் காட்டி தானே. இப்போ எனக்கு முதல் தடவை நான் அதை பார்க்கறதுக்கு என்ன சத்தியத்துக்கு வெறுத்து கைஸ். ஓம்மா இதா அப்படின்னு சொல்லி அளவா இல்லைங்க கைஸ், காட்டி தரேன். இந்த பாக்ஸில் அது இருக்கா என்ன கைஸ்? ஒரு பாக்ஸ் அப்படி இல்லை கைஸ். Day 2ல் ஏதாவது பாக்ஸ் அப்படி இருந்து நான் காட்டி தரேன்.
கூட்டுவோம். உங்களுக்கு ஏதாவது பாக்ஸில் இந்த காட்டி தரலாம். குப்பை மாதிரி கொண்டு போடியாங்க. ஆனால் அதில் என்ன எழுதிருந்துன்னு பார்த்தா எங்களே சாக்காயிருங்க. சரி, மொத்தமாக கடை கைஸ் கேமுக்கு உள்ள டே 24 வரை ஆயிடுச்சு. ஆனால் இன்ஸ்டால் பண்ணதே நேற்றுக்கு தான். இது வந்து லோ எம்பி தான், ஒரு 100-200 எம்பி தான். சீஸுக்கு விலை கூடி இருக்கு. இதில் எப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸுக்கு நான் தொடங்கச்சில மார்க்கெட் ப்ரைஸ் வந்து குறைச்சி வைப்பேன். அதில் பார்த்தா லாபமே இல்லாத மாதிரி இருந்தால் அதனால் மார்க்கெட் ப்ரைஸை கணக்காகி வைப்பேன். இப்போ இந்த மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி இருக்குல்ல, அதோட கூட்டி வச்சா கஸ்டமர்ஸ் எதுவும் வாங்க மாட்டாங்க. உங்களுக்கு ரேட்டிங்ஸ் குறையும். உங்களுக்கு அந்த எக்ஸ்பி லெவலு போடுவோம்ல, அந்த பாயிண்ட்ஸு குறையும். கைஸ் இன்னொன்று என்ன சொன்னாங்க, மாவு 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 எங்கே இருக்குது கைஸ்? தான் மாவு மாவுக்கு குறைஞ்சிருச்சு. ஸ்டோரேஜ்னு ஒன்று வாங்கினேன். எதுக்கு வாங்கினேன்னு தெரியாது. இன்னும் எதுவும் ஒரு யூஸே வரல இல்லை ஸ்டோரேஜ். இதில் இந்த பிசியில் கேம் விளாட முடிஞ்சு எப்படி இருக்கும்? நம்ம கேம் விளாடுதான் இருக்கோம். சரி, இப்போ என்ன செய்யணும்? அதுக்கு கடை திறக்கணும். கடை திறந்துருவோம் கைஸ். இவனுக்கு எல்லாருக்கும் தரேன். எனக்கு பேமெண்ட் மட்டும் வாங்க, லோன் வாங்குறேன். இதில் இந்த பேங்க் இருக்குதா, நான் 2 லோன் வாங்கி வச்சுன்னு கட்டவே இல்லை. பேமெண்ட் பாருங்கள் வந்துட்டே இருக்கு. கட்டணும், நான் இன்னும் கட்டணும். நிறைய பேமெண்ட் கிடக்கு. நான் கடன் பிரச்சனை எனக்கு. அடுத்து இது இல்லை. என்ன இருக்கு, இங்கே தான் பில்லு கட்டணும். கரண்ட் பில்லுலாம் கட்டணும். இங்கே 2 கட்டணும். இது வாடகை ஆகும் கடை. அடுத்து இவனுக்கு நீங்கள் எப்படி பைசா கொடுக்க நினைப்பீங்க? நம்ம இப்போ ஒரு நாள் டே முடிச்சு அடுத்த டே வர நேரம் உங்கள்கிட்ட ஒரு $80 டபேக் டம் அப்படின்னு சொல்லி காணாமல் போயிடும். அப்படியே அவனு இல்லை, இவனுக்கு கொடுப்பான்ல பைசா, அது அவனாட்டே எடுத்துருவான் நம்ம அக்கௌண்ட்லேருந்து. திருட்டு வாஸ்கல் எங்கேருந்து இல்லை, கல்லாப்பட்டியில் தானே பைசா வச்சுருப்பான், எடுத்துருப்பான், நம்ம கொடுக்க முடியாது. அடுத்து இவனுக்கு பூஸ்ட்டு கொடுக்கலாம். பூஸ்ட்டு கொடுக்கணுன்னா உங்கள்கிட்ட ஒரு $3 பூஸ்ட்டு, அடுத்து 3 அப்படி கொடுத்துட்டே இருந்தால் 3 அவன் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கான். இவன் 10ஆம் லெவலில் தான் இவனை அந்த அன்லாக் பண்ணி மாதிரி இருக்கான். அல்லாட்டி நம்ம தான் நான் இந்த வேலை செஞ்சு எனக்கு கை நொந்து 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 இந்த வேலையை செஞ்சு கைஸ். இப்போ 2 டேயில் 1 டே முடிச்சிது. நெக்ஸ்ட் டே நாளைக்கு அந்த கேமில் நாளைக்கு முடிஞ்ச பிறகு வீடியோ எண்டாயிரம். சரி, இப்போ எந்த முடியை பற்றி பேசக்கூடாது, நடக்கிறது தான் பேசணும். பாருங்க கைஸ், நம்ம கடைக்கு நிழல் என்ன இருக்குது, லூலுமா இது என்ன புள்ளி. அடுத்து இந்த கேட்டகரி இது வாங்கலை, எவ்வளோ வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம். நம்ம இப்போ இப்படி எழுதி வச்சு நான் இங்கே கூல் ஐட்டம்ஸ்னு இருக்குது, இங்கே தான் கூலாக இருக்குதுன்னு இருக்கும். அதுக்குன்னு பீரு குவாட்ரோன்னு இருக்காது கைஸ். எவ்வளோ கஷ்டம் இருக்குது. இல்லை எல்லாம் வேலைக்கு மணி 11 ஆயிடுச்சு, யாரும் இந்த வேலைக்கு போகலையா? பொண்டாட்டி ஏமாற்றிட்டு அப்போ வேலைக்கு போகாமல் கடைக்கு போகிறது. எடுத்து வாங்கி தண்ணி மாவா காரணமே இல்லாமல் வாங்கிய இதுதான் ஸ்டோரேஜ். இதை நம்ம இன்னும் பெருசாக்கலாம். ஆனால் பெருசாக எந்த யூஸும் இல்லை. இப்போ வாங்கினேன் நானே இது வரையும் ஒர்க்கோட யூஸ் பண்ணல. கடைகள் மால் இதுலேயும் நேம் சேஞ்ச் பண்ணது கடை பேர் மாற்றணும்னா உங்களுக்கு $250 வேணும். நான் முதல்ல $250 வச்சு தான் கடைக்கு நேம் மாற்றணும். ஆனால் இதில் எல்லாரும் இங்கே சாப்பிட வேண்டிய வாங்குவேன். ஆனால் நம்ம இந்த கேமில் எப்படி நமக்கு சாப்பிட இந்த கேமில் எனக்கு பிடிச்சாத ஒரே ஒரு விஷயம், இது ஃபஸ்ட்டு பர்சன் கேமு பிடிச்சவே தெரியாது. நேற்று தான் ஒரு வீடியோ பார்த்தேன், FPS மிஸ்டர் கேக்கு. இதில் அவர் ஃபஸ்ட்டு பர்சன்னா ஒரு தளபதிக்கு கேமு, அது இப்போ தான் எனக்கே புரியுது. ஃபஸ்ட்டு பர்சனில் விளையாடிய பிடிச்சது. தேர்டு பர்சன் இருந்தால் எனக்கு தான் பிடிக்கும். எனக்கு தேர்டு பர்சன் கேம்ஸ் தான் பிடிச்சோம். உங்களுக்கு என்ன கேம் பிடிச்சோம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுவோம். ஐயோ காய், உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்டிருந்தா மன்னிச்சிடுங்க. இயர்பட்ஸ் சார்ஜ் குறவு காய்.
நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய பணக்காரன் இல்லை கைஸ். எந்த இயர்பட்ஸை அதை வச்சு தான் இனி வீடு போடணும். நீங்கள் தர இந்த சப்போர்ட் வச்சு, ஏன்னா யூடியூப்லேருந்து மணி ஏர்ன் பண்ணி தான் அதுலேருந்து வரதை வச்சு தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன், நினச்சா வாங்குறேன், அது பார்க்கணும். இப்போ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணேன். என்னடா கலைஞருக்கு போகிறவன் கடைக்கு வரேன். சரி ரைட், இது சிங்கிள் டோர், இதுதான் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். உங்களுக்கு ஃபர்னிச்சர்ஸ் என்ன ரேட்டு காட்டி வரேன். நம்ம இப்போ கடை திறக்கச்சில் ஒரே ஒரு ஷெல்ஃபு தான் இருக்குது. எதுன்னா 3 ஃபர்னிச்சர் தான். இது ஒன்று, இந்த டேபிள் ஒன்று, இந்த டேபிள் ஒன்று, இந்த இதுலேருந்து ஒரே ஒரு ஷெல்ஃப். அடுத்து லைட்டு 4 இப்படி இருக்கும். ஒரே ஒரு லைட்டு நான் எக்ஸ்ட்ரா வாங்கினேன், $50 தான். கடை இன்னும் பெருசாக்கலாம், ஆனால் நான் பெருசாக்கிறேன். கடைக்கு ஏற்கனவே தேவையான சாமான்கள் நல்லா இல்லையா. உங்களுக்கு இந்த கடையை பேர் பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சலைன்னா ஒரு பேர் சொல்லுங்க. அது எது எத்தனை அந்த எந்த கமெண்ட் அந்த ஒரு பேர் போடுவீங்க இல்லை, அதுக்கு எதுக்கு ஹையஸ்ட் லைக் விழுதோ அந்த கமெண்ட்டுகளோட பேரை தான் எடுத்து நம்ம கடைக்கு பேராக வைக்க போகிறோம். உங்கள் கையில் தான் இருக்குது கைஸ், வியூவர்ஸ் கையில் தான் இருக்குது. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு தான் கமெண்ட்னு ஒரு ஆப்ஷன். லைட்டு போடுவோமா போடாண்டாமா, போடுவோமா வேண்டாமா, போடுவோமா சரி கைஸ். இந்த இடத்த உங்களை சுற்றி காட்டி, நீங்கள் அங்கே சுற்றி எங்கே சுற்றி எப்படி வந்தாலும் இங்கே தான் வருவீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓடு இதில் எதுக்கு குதிச்சு ஆப்ஷன் இருக்குன்னு தெரியல. குதிச்சு வச்சு என்ன செய்வோம், எனக்கு அதான் கைஸ் டவுட்டு. குதிச்சு அதை வச்சு நம்ம என்ன செய்வோம், அதை வச்சு ஒரு இதுவும் பண்ண முடியாது. என்ன அதை வச்சு யூஸோ. சரி கைஸ், நம்ம கடைக்கு போயிடுவோம். பரவாயில்ல, இடம் மாதிரி போயிடுது. கடை எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, அந்த இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். காணவே அண்ணா அதான் நம்ம கடையாகும். இன்னும் ஒரு யூட்டர்ன் போடணுமா. ஓடு 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 ஓடுறாங்க ஒரு நேரம் வரை கத்தி வந்து பாடுகிறாங்க. இதே மாதிரி இந்த டைம் மாதிரி நம்ம வாழ்க்கை இதே மாதிரி டைமோடு சேர்க்கி நம்ம இல்லை. சரி கைஸ், அதான் பேசலாம். ஸோ இந்த கேம் போர் அடிக்குதா? எனக்கு போர் அடிக்காது. இது பண்ணுங்க கைஸ், ஒரு பாடி பில்டர் நம்ம இதுக்கு வந்துருக்காரு. மாவு இல்லையா கடையில்? சாரி சார், உங்களுக்காகவே நான் மாவு வாங்கி வச்சேன் கடையில். ஐயோ, அவர் தேய்ச்சியை போட்டாரே மாவு இல்லைன்னு. சரி நீயாடா வெள்ளக்காரன். சரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துருக்கேன், சூப்பராக இருக்கேன் பாரு. யார் இது கடை? நம்ம மாதிரி இருக்கு. ஓ, நம்ம கடை தான் பெருசாக்குனா எப்படி இருக்குது. முதல்ல இந்த இவ்வளோ சைடும் இல்லவே இல்லை, இங்கே இவ்வளோ தான் முன்ன பார்த்தா இருக்கும். இப்போ அதில் யோசிச்சு எந்த சரி நம்ம ஒரு செக்ஷன் வாங்குவோம். நம்ம கடையில் இது குறவாயிடுது. பில்லெல்லாம் பரவாயில்லாம் கைஸ். லைசன்ஸ் வாங்கினா உங்களுக்கு இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ், இன்னும் இவ்வளோ தான் இல்லை, நிறைய ப்ராடக்ட்ஸ் ஓப்பனாகும். இங்கே இதானா இல்லையே, இது ஸ்டோரேஜ் கைஸ். $1300 வேண்டாம் கைஸ். $1300 நம்மள்ட்ட இல்லை. ஐயோ, கடையில் ஒரு சாமான் கூட இல்லை. இந்த டே முடிய போகுது, கொஞ்ச நேரத்தில் வீடியோவும் எண்ட் ஆகுது. இந்த வீடியோ வேண்டாம், இப்போ சொல்லலாம். 9 மணி அவுட். $9 ஆனால் ஓ சரி 9 மணி அவுட். வேண்டாண்டா வேலை இவன் தான்டா இப்படி அப்படியே சரி நிற்கான். இந்த வீடியோ எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு பார்ப்போம். நான் ஏதோ மில்லியன் கணக்கில் ஏதோ லேக்கு 100 அப்படியெல்லாம்
இதுக்கு யூடியூபர்ஸ் பேசிய மாதிரியே பேசி, ஆனால் இருக்கிறது 31 சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் அது எவ்வளோ, நான் என்ன நாளைக்கே கோல்டு பட்டன் வாங்குறேன். ப்ளே பட்டன் கோல்டு ப்ளே பட்டன் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது கைஸ். யாருடா ரவுடி போல் அடித்தவன் ஸ்டோன் கோல்டு. நீ ரெஸ்லிங்லேருந்து எப்போ போல வெளியில் வந்த பாருங்க. ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின். அதெல்லாம் யாருன்னா தெரியுமா? ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சிருவேன். கைஸ் உங்களை கேட்க நினச்சேன். இப்போ கமெண்டில் தான் வைக்க பாருங்க. கடையை போட்டோம் வீடியோ எண்டா போது அந்த கேகேஆர் வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் லாஸ்ட்டாக ஒன்றத்தில் யார் ஜெயிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் அன்னைக்கு மேட்ச் பார்க்க முடியல. ரெஸ்லிங் டிவியில் போட தொடங்க அதை நிறுத்தினதுலேருந்து ஃபுல்லாக கிரிக்கெட் தான். இப்போ கிரிக்கெட் ஃபேன் ஆகிட்டேன். எனக்கு பிடிச்ச டீம் ஆர்சிபி. உங்களுக்கு பிடிச்ச டீம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வீடியோ எண்டாகும் போது நம்ம கடையில் எல்லா சாதனமும் தீர்ந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆலில் போட்டுட்டு பாருங்கள். பாய் கைஸ்.